வணக்கம் கும்ப ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திடீர் மாற்றம் வரக்கூடும். அந்த மாற்றம் ஆரம்பத்தில் ஆபத்தாக தோன்றினாலும் அதன் பின்னால் பெரிய அதிர்ஷ்டம் மற்றும் ராஜயோகம் மறைந்திருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் சரியான முடிவு எடுத்தால் உயர்வு உறுதி. அதற்கான பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே மிகவும் தனித்துவமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். மற்றவர்கள் எப்படி நினைக்கிறார்களோ அதே போல அல்லாமல் அவர்களின் சிந்தனை முறையே வேறுபட்டதாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள். அதற்கு பின்னால் இருக்கும் காரணம் என்ன, அதன் எதிர்கால விளைவுகள் என்ன, அது மனிதர்களுக்கு எப்படி பயன்படும் என்பதை கூட ஆழமாக சிந்திப்பார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் பல நேரங்களில் புதிய யோசனைகள், புதுமையான திட்டங்கள், மற்றவர்கள் கற்பனை செய்யாத விதமான எண்ணங்களை உருவாக்கும் திறமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். சமூகத்தில் ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணமும் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பல நேரங்களில் இவர்களின் சிந்தனை காலத்தை விட முன்னதாக இருக்கும் என்பதால் ஆரம்பத்தில் மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் காலம் செல்ல செல்ல அவர்களின் யோசனைகள் சரியானவை என்பதை அனைவரும் உணர ஆரம்பிப்பார்கள். இதனால் கும்பராசிக்காரர்கள் சமூகத்தில் ஒரு புதிய பாதையை காட்டுபவர்களாகவும் புதுமையை உருவாக்குபவர்களாகவும் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களின் மிக முக்கியமான குணங்களில் ஒன்று மனிதாபிமானம். இவர்களுக்கு தனக்காக மட்டுமே வாழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது. மற்றவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் இயல்பாகவே இருக்கும். நண்பர்கள், குடும்பத்தினர் அல்லது சமூகத்தில் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும். பல சமயங்களில் தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் மற்றவர்களின் நலனுக்காக செலவிடுவார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் நல்ல நண்பர்களாகவும் நல்ல ஆசாராகவும் பார்க்கப்படுகிறார்கள். யாராவது பிரச்சனையில் இருந்தால் அவர்களை ஆறுதல் கூறி சரியான வழியை காட்டி உதவ முயற்சிப்பார்கள். அவர்களின் மனதில் இருக்கும் கருணை மற்றும் மனிதநேயம் காரணமாக பலர் அவர்களை நம்பிக்கையுடன் அணுகுவார்கள். இந்த குணம் அவர்களை சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் பெறச் செய்கிறது. கும்பராசிக்காரர்கள் மிகவும் சுதந்திரத்தை விரும்பும் மனிதர்கள். அவர்களை கட்டுப்படுத்துவது அல்லது கட்டாயப்படுத்துவது அவர்களுக்கு பிடிக்காது. அவர்கள் தங்களுடைய வாழ்க்கைகளை தாங்களே நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். ஒருவரும் தங்களின் சிந்தனைகளையும் செயல்களையும் கட்டுப்படுத்த முயற்சித்தால் அவர்கள் உடனிருந்து அதிலிருந்து விலக முயற்சிப்பார்கள். இதனால் சில நேரங்களில் மற்றவர்கள் அவர்களை பிடிவாதமாக இருப்பவர்கள் என்று கூட நினைக்கலாம். ஆனால் உண்மையில் அது பிடிவாதம் அல்ல. அது அவர்களின் சுயமரியாதை மற்றும் சுதந்திர உணர்வு. அவர்கள் தங்கள் மனதில் நம்பிக்கை வைத்த விஷயங்களை அடைய முயற்சிக்கும் போது எந்த தடைகளையும் அவர்கள் எளிதில் தடுக்க முடியாது. இந்த சுதந்திர மனப்பாங்கு காரணமாகவே கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பல புதிய முயற்சிகளை செய்து வெற்றி பெறும் திறன் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக அறிவை விரும்பும் மனிதர்கள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இவர்களுக்குள் இருக்கும். புத்தகங்கள் படிப்பது, புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது, உலகத்தில் நடக்கும் மாற்றங்களை கவனிப்பது போன்றவற்றில் அவர்கள் அதிக ஆர்வம் காட்டுவார்கள். இதனால் அவர்களின் அறிவு நாள்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கும். பல சமயங்களில் மற்றவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தெளிவான பதிலை அளிக்கும் திறன் இவர்களிடம் இருக்கும். ஆராய்ச்சி மனப்பாங்கு காரணமாக அவர்கள் விஞ்ஞானம், தொழில்நுட்பம், சமூக அறிவியல் போன்ற துறைகளில் அதிக ஈர்ப்புடன் இருப்பார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக ஆராய்ந்து தீர்க்க கண்டுபிடிக்கும் திறமை இவர்களிடம் இருக்கும். கும்பராசிக்காரர்கள் நண்பர்களை மிகவும் மதிக்கும் மனிதர்கள். அவர்களுக்கு நண்பர்கள் என்பது சாதாரண உறவு அல்ல, அது வாழ்க்கையின் ஒரு முக்கியமான பகுதி. அவர்கள் ஒருவருடன் நட்பு வைத்தால் அந்த நட்பை நீண்ட காலம் காக்க முயற்சிப்பார்கள். நண்பர்களின் மகிழ்ச்சியும் துக்கமும் அவர்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். அதே நேரத்தில் அவர்கள் உண்மையான நட்பையே விரும்புவார்கள். போலியான நட்பு அல்லது நம்பிக்கை இல்லாத உறவுகள் அவர்களுக்கு பிடிக்காது. ஒருவரின் தன்மைகளை புரிந்து கொண்டவுடன் அந்த மனிதருடன் அவர்கள் உறவை ஆழமாக வளர்த்து கொள்வார்கள். இதனால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் சிலர் மட்டும் மிகவும் நெருங்கிய நண்பர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த நட்பு மிகவும் வலிமையானதாகவே இருக்கும். அதே போல கும்பராசிக்காரர்களின் காதல் வாழ்க்கை மிகவும் தனித்துவமானதாக இருக்கும். அவர்கள் காதலிக்கும் போது அது வெறும் வெளிப்படையான உணர்ச்சியாக மட்டும் இருக்காது. அதில் ஆழமான புரிதலும் மனதின் இணைப்பும் முக்கியமானதாக இருக்கும். பல நேரங்களில் அவர்கள் காதலை ஒரு பொறுப்பாகவும் ஒருவர் புரிந்து கொள்ளும் உறவாகவும் பார்க்கிறார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் உடனடியாக காதலில் விழும் வகை மனிதர்கள் அல்ல. அவர்கள் ஒருவரின் மனநிலையை, சிந்தனையை, வாழ்க்கை நோக்கத்தை நன்றாக புரிந்து கொண்ட பிறகே அந்த உறவை ஆழமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஒருமுறை யாராவது மனதில் ஏற்றுக்கொண்டால் அவர்களை மிகவும் மதிப்பு பாதுகாக்க முயற்சிப்பார்கள். ஆனால் அவர்களின் சுதந்திர மனப்பாங்கு காரணமாக உறவுகளில் மிக அதிக கட்டுப்பாடுகள் இருந்தால்
அவர்கள் சற்று தூரம் விலக முயற்சிக்கலாம். அதனால் கும்ப ராசிக்காரர்களுடன் உறவு வைத்திருப்பவர்கள் அவர்களின் சுதந்திரத்தையும் சிந்தனைகளையும் மதித்தால் அந்த உறவு மிகவும் வலிமையானதாக நீண்ட காலம் நீடிப்பதுமாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக சாதாரணமாக வாழ விரும்புவர்கள் அல்ல. அவர்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள். இதனால் தொழிலில் அவர்கள் புதிய வழிகளை தேடுவார்கள். தொழில்நுட்பம், அறிவியல், கண்டுபிடிப்பு, சமூக சேவை, கல்வி, கலை, ஆராய்ச்சி போன்ற துறைகளில் கும்பராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பாக செயல்பட முடியும். அவர்களின் சிந்தனை வேறுபட்டதாக இருப்பதால் பல நேரங்களில் அவர்கள் மற்றவர்கள் செய்யாத வகையில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வார்கள். பணம் சம்பாதிப்பதில் அவர்கள் மிக அதிக பேராசை கொண்டவர்கள் அல்ல. ஆனால் வாழ்க்கையை நிலையாக நடத்த போதுமான அளவு செல்வத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சில சமயங்களில் அவர்களின் திட்டங்கள் ஆரம்பத்தில் மெதுவாக நகரலாம். ஆனால் ஒருமுறை அது சரியான பாதையில் சென்றுவிட்டால் அவர்களின் முன்னேற்றம் மிகவும் வலிமையானதாகவே இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு பல நல்ல குணங்கள் இருந்தாலும் சில பலவீனங்களும் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் மிகவும் சிந்தனையில் மூழ்கி விடுவார்கள். இதனால் அவர்கள் அருகில் இருக்கும் மனிதர்களின் உணர்ச்சிகளை விட உடனே கவனிக்காமல் போகலாம். மேலும் அவர்களின் சுதந்திர மனப்பாங்கு காரணமாக சில நேரங்களில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். இதனால் மற்றவர்கள் அவர்களை சற்று தூரமாக இருக்கிறவர்கள் என்று கூட நினைக்கலாம். மேலும் அவர்களின் சிந்தனை மிகவும் வேகமாக ஓடுவதால் ஒரு திட்டத்தில் இருந்து இன்னொரு திட்டத்திற்கு விரைவாக மாறும் பழக்கம் இருக்கலாம். இதனால் அவர்கள் தொடங்கிய சில விஷயங்கள் முழுமையாக முடிவடையாமல் போகும் அபாயமும் இருக்கும். ஆனால் இந்த பலவீனங்களை அவர்கள் புரிந்து கொண்டு கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் பெரிய சாதனைகளை அடைய முடியும். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் புரிதல் குறைவு காரணமாக சவால்கள் ஏற்படலாம். அவர்கள் சிந்தனை முறையே மற்றவர்களை விட வேறுபட்டதாக இருப்பதால் ஆரம்பத்தில் பலர் அவர்களை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. இதனால் வேலை இடத்திலும் உறவுகளிலும் சில நேரங்களில் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். மேலும் அவர்கள் தங்கள் மனதில் வைத்திருக்கும் பெரிய இலக்குகளை அடைய முயற்சிக்கும் போது பல தடைகள் வரலாம். ஆனால் கும்பராசிக்காரர்கள் மனதில் உறுதியுடன் இருப்பவர்கள் என்பதால் இந்த சவால்களை மெதுவாக கடந்து செல்லும் திறன் அவர்களிடம் இருக்கும். வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் அவர்கள் புதிய வழிகளை தேடி முன்னேற முயற்சிப்பார்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் பல நேரங்களில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அவர்கள் எதிர்பாராத நேரத்தில் நல்ல மனிதர்களை சந்திக்கலாம் அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆன்மீக விஷயங்களிலும் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். அவர்கள் தெய்வ நம்பிக்கையை மிகவும் அமைதியாகவும் ஆழமாகவும் வைத்திருப்பார்கள். சிலர் தியானம், யோகா, ஆன்மீக சிந்தனை போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலம் மன அமைதியை பெற முயற்சிப்பார்கள். இந்த ஆன்மீக மனப்பாங்கு அவர்களுக்கு வாழ்க்கையின் சவால்களை சமாளிக்க உதவும். அது மட்டுமில்லாமல் கும்பராசி அல்லது லக்கணம் சார்ந்த நபர்களுக்கு செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில், உத்தியோக அபிவிருத்தி ஏற்படும். சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை மேற்கொள்வர்களிடம் தொடர்பு கொள்ளாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டம் தான் உண்டு. தன் வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. மேல் அதிகாரிகள் விஷயத்தில் தர்க்கம், வீண் விவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது. தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். இதுவரை இருந்து வந்த தடைகள் எல்லாம் தவிடுபடியாக கூடிய நல்ல காலகட்டம். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். கணக்கு வழக்குகள், ஆவணங்களை சரியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாம் நீங்கி அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்கும். பணவரவிற்கு பஞ்சமே இருக்காது. முக லட்சணம் ஏற்படும். வைரம், தங்கம் வியாபாரிகளுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் மூக்குத்தி, கம்மல், செயின் போன்ற தங்க நகைகளை வாங்கி குவிக்கும் யோகங்களும் உண்டாகும். தனவரவு நன்றாகவே இருக்கும். அடுத்த ஒரு மாதத்திற்கு பணவரவு நன்றாக இருக்கும். மனைவி மூலமாக, கணவர் மூலமாக பணவரவுகள் உண்டாகும். பேசினால், திட்டமிடுவதால் பணவரவுகள் ஏற்படும். துணையின் பேச்சை கேட்டு நடந்தால் அற்புதமான யோகங்கள் ஏற்படும். பணத்தை முதலீடு செய்வீர்கள். முழு தெய்வ அனுக்கிரகம் உண்டாகும். கை, கால்களில் கண், தலைவலி, முதுகு தண்டுவடம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயர் பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அனுமன் சாலிசா கேட்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சந்தோஷம் 70%, பொருளாதார ஏற்றம் 90% நன்றாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். மேலும் இந்த திரிகிரக யோகம் கும்பராசிக்காரர்களுக்கு நம்ப முடியாத நற்பலன்களை அளிக்கப் போகிறது. சனி பகவான் கும்பராசியின் அதிபதியாக இருப்பதால் இந்த திரிகிரக யோகம் உங்களுக்கு மிகவும் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்கள் சிறிது காலமாக புதிய வீடு அல்லது வாகனம் திட்டமிடப்பட்டிருந்தால் இந்த காலகட்டத்தில் அதை சாதிக்கலாம். புதிய முதலீடுகளை செய்வதற்கும் இதுவே சிறந்த நேரம். அவர்கள் வாழ்க்கையின் பல்வேறு முறைகளில், துறைகளில் முன்னேற்றம் அடையலாம். மேலும் அவர்களின் வேலையில் பதவி உயர்வுகளை பெறலாம். இந்த காலகட்டத்தில் உங்கள் கடின உழைப்புக்கான பலன் கிடைக்கும். மேலும் உங்கள் வேலை அல்லது வணிகத்தில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளையும் பெறலாம். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள உங்கள் பணிகள் இப்போது முடிக்கப்படலாம். இது வெற்றிகள் குவியும் காலகட்டமாகவே இருக்கும்.
ஏனென்றால் கும்ப ராசியில் 4 கிரகங்களின் கூட்டணி அமைகிறது. சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருப்பது யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். பூர்வ புண்ணியாதிபதி புதன் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறது நல்ல அமைப்பாகும். ராசியின் 2ஆம் இடத்தில் சுக்கிரன் உச்சமாக அமர்ந்திருக்கிறார். அவருடன் சனி பகவான் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோகமாக நிலையாகும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது சேர்ந்திருக்கிறது. கிரகணம் ராசிக்கு 7ஆம் இடத்தில் நடைபெறுகிறது. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக சித்தர் வழிபாடு செய்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கிரகணம் 3ஆம் தேதி நடைபெறுகிறது. இந்த கிரகணம் முடிந்த பிறகு கும்பராசிக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும். நிறைய பொருளாதார தடைகள் இதுவரை இருந்திருக்கும். இப்போது சுக்கிரனும் சனியும் 2ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல காசு பணவரவு இருக்கும். பொருளாதாரத்தில் அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். வீட்டில் சுபகாரியங்கள் கைகூடி வரும். திருமணம், வளைகாப்பு, காதுகுத்து, சீமந்தம், சதாபிஷேகம் என அனைத்து நல்ல விஷயங்களும் நடக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும். அதிகார வேலைகள் கிடைக்கும். சகோதரனுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். பிள்ளைகளுக்கு திருமணமாகும் யோகங்கள் உண்டு. வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். நல்ல முன்னேற்றம் தரும் காலகட்டமாக இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு தொழில், வியாபாரம், நல்ல வேலை, படிப்பு என அனைத்திலும் அற்புதமான முன்னேற்றம் உண்டாகும். உடல் நலனில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் நல்லது. சித்தர் வழிபாடுகள், மந்திரங்களை உச்சரிப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்ததாக கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அம்சம் ராஜயோகம் ஏற்படும் காலம் ஆகும். பொதுவாக இவர்களின் வாழ்க்கை ஆரம்பத்தில் மெதுவாக நகரும் போல தோன்றலாம். பல முயற்சிகள் செய்தாலும் உடனடி பலன் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அதனால் கும்பராசிக்காரர்கள் மனம் உடைய வேண்டியதில்லை. ஏனென்றால் இவர்களின் ராசியில் ஒரு விசேஷமான அம்சம் உள்ளது. அது தாமதமாக வந்தாலும் பெரிய அளவில் வெற்றிகளை வழங்கும் அதிர்ஷ்டம். குறிப்பாக வாழ்க்கையின் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி பெற ஆரம்பிக்கும். பல ஆண்டுகளாக அவர்கள் சிந்தித்து வைத்திருந்த திட்டங்கள் திடீரென செயல்பட ஆரம்பிக்கும். இதனால் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் உருவாகும். சமூகத்தில் மரியாதை, பணவரவு, நிலையான வாழ்க்கை ஆகியவை அவர்களை நோக்கி வர ஆரம்பிக்கும். இந்த ராஜயோகம் காரணமாக கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் மிகவும் உயர்ந்த நிலையை அடையக்கூடியவர்கள். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் திடீர் சவால்கள் அல்லது ஆபத்துகள் உருவாகும் வாய்ப்புகள் இருக்கிறது. குறிப்பாக அவர்கள் மிகவும் நம்பிக்கை வைத்து இருப்பவர்களிடமிருந்து சில நேரங்களில் ஏமாற்றம் ஏற்படலாம். கும்பராசிக்காரர்கள் இயல்பாக நல்ல மனம் கொண்டவர்கள் என்பதால் பலரை எளிதாக நம்பி விடுவார்கள். ஆனால் சிலர் அந்த நம்பிக்கையை தவறாக பயன்படுத்தும் சூழ்நிலைகளையும் இருக்கலாம். மேலும் சில நேரங்களில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் புதிய முயற்சிகள் ஆரம்பத்தில் சிரமத்தை ஏற்படுத்தலாம். இதனால் மன அழுத்தம் அல்லது குழப்பம் ஏற்படும் வாய்ப்பும் இருக்கும். ஆனால் கும்பராசிக்காரர்கள் மன உறுதியுடன் இருந்தால் இந்த ஆபத்துகள் அவர்களை நீண்ட காலம் பாதிக்க முடியாது. வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சவாலும் அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக மாறி அதிலிருந்து அவர்கள் மேலும் வலிமையானவர்களாக உருவாகுவார்கள். கும்பராசிக்காரர்களுக்கு சில குறிப்பிட்ட திசைகள் மற்றும் நிறங்கள் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்கும் என்றும் ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பொதுவாக நீலம், இளநீலம், கருநீலம் போன்ற நிறங்கள் இவர்களுக்கு மிகவும் நல்ல சக்திகளை தரக்கூடியவை. இந்த நிறங்களை உடைகள், பொருட்கள் அல்லது வாழ்க்கையில் பயன்படுத்தினால் மன அமைதிகளும் நம்பிக்கைகளும் அதிகரிக்கும் என்று நம்பப்படுகிறது. அதேபோல வடக்கு மற்றும் வடமேற்கு திசைகள் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை வழங்கும் திசைகளாக கருதப்படுகின்றன. இந்த திசைகளில் தொடர்புடைய வேலைகள் அல்லது முயற்சிகள் சில சமயங்களில் நல்ல பலனை தரும் வாய்ப்புகள் உள்ளது. இவை அனைத்தும் ஒரு நம்பிக்கையாக இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு மன உறுதிகளையும் நம்பிக்கைகளையும் அளிக்கும் சக்தி கொண்டவை. கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்க சில ஆன்மீக வழிமுறைகளை பின்பற்றலாம் என்று ஜோதிடம் கூறுகிறது. சனிக்கிழமைகளில் தெய்வ வழிபாடு செய்வது, தேவையானவர்களுக்கு உதவி செய்வது, ஏழைகளுக்கு உணவு வழங்குவது போன்ற நல்ல செயல்கள் அவர்களுக்கு நல்ல பலனை அளிக்கும் என்று நம்பப்படுகிறது. மேலும் தியானம், யோகா போன்ற மன அமைதிகளை தரும் செயல்களில் ஈடுபட்டால் அவர்களின் மன அழுத்தம் குறையும். கும்பராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமான பரிகாரம் நல்ல மனதுடன் வாழ்வதுதான் என்று கூறலாம். அவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் அந்த குணத்தை தொடர்ந்து வளர்த்து கொண்டால் வாழ்க்கையில் நல்ல சக்திகள் அவர்களை நோக்கி வரும் என்று நம்புகின்றனர். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதையும் பார்த்தால் அது பல அனுபவங்களால் நிரம்பியதாக இருக்கும். ஆரம்பத்தில் சவால்கள் இருந்தாலும் வாழ்க்கையின் பின்னர் காலங்களில் அவர்கள் அதிக நம்பிக்கைகளையும் நிலைத்தன்மையும் அடைவார்கள். அவர்கள் பெற்ற அனுபவங்கள் காரணமாக மற்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்கக்கூடியவர்களாக மாறுவார்கள். குடும்பத்தில் மற்றும் சமூகத்தில் அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை உருவாகும். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பலருக்கும் ஒரு பாடமாகவே இருக்கும். இதனால் கும்பராசிக்காரர்கள் இறுதியில் மனநிறைவும் அமைதியும் அடையும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும்.
மேலும் கும்ப ராசிக்காரர்களின் வெளிப்படையான குணாதிசயங்களை பார்த்தால் அவர்கள் அமைதியாகவும் சிந்தனையுடன் இருப்பவர்களாகவும் தோன்றுவார்கள். ஆனால் அவர்களின் உள்ளார்ந்த மன உலகம் மிகவும் ஆழமானதும் பல அடுக்குகளை கொண்டதுமானதுமாகவும் இருக்கும். அவர்கள் வெளியில் எல்லோருடனும் சிரித்து பேசினாலும் மனதில் இருக்கும் எண்ணங்களை எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்வதில்லை. மிகவும் நம்பிக்கை வைத்த சிலரிடம் மட்டுமே தங்கள் உண்மையான உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவார்கள். பல நேரங்களில் அவர்கள் வாழ்க்கையை ஒரு பார்வையாளர் போல கவனித்து பார்த்து அதன் மூலம் பல அனுபவங்களை கற்றுக்கொள்வார்கள். மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் வெற்றிகளையும் கவனித்து அதிலிருந்து தங்களுக்கு தேவையான பாடங்களை எடுத்துக்கொள்வார்கள். இந்த குணம் அவர்களை வாழ்க்கையில் புத்திசாலிகளாகவும் அனுபவம் நிறைந்தவர்களாகவும் மாற்றுகிறது. அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் பல விஷயங்களில் முன்னதாகவே ஒரு தீர்வை கண்டுபிடிக்கும் திறமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில முக்கியமான காலகட்டங்கள் இருக்கும். அந்த காலங்களில் அவர்கள் வாழ்க்கை முழுவதும் மாற்றம் அடையும் வாய்ப்புகள் இருக்கும். ஆரம்ப காலங்களில் அவர்கள் சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் திடீரென ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கலாம். அது ஒரு நல்ல வேலை வாய்ப்பாக இருக்கலாம், ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கும் வாய்ப்பு கூட இருக்கலாம், அல்லது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மனிதரை சந்திக்கும் நிகழ்வாக கூட இருக்கலாம். இந்த திருப்பங்கள் ஆரம்பத்தில் சிறியதாக தோன்றினாலும் அதன் விளைவுகள் மிகப்பெரியதாக இருக்கும். கும்பராசிக்காரர்கள் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் உயர்வு பெறும் பாதையில் செல்லும். இந்த காரணத்தினால்தான் கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரு நேர்கோட்டாக இல்லாமல் பல திருப்பங்களுடன் இருக்கும் என்றும் ஜோதிடத்தில் கூறப்பட்டும் வருகிறது. கும்பராசிக்காரர்கள் பொதுவாக பணத்தை மிகவும் சிந்தித்து பயன்படுத்தும் மனிதர்கள். அவர்கள் தேவையில்லாத செலவுகளை தவிர்க்க முயற்சிப்பார்கள். ஆனால் சில சமயங்களில் அவர்கள் மிகவும் பெரிய கனவுகளை காண்பதால் அந்த கனவுகளை நிறைவேற்றுவதற்காக பெரிய முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள். இந்த முயற்சிகள் சில நேரங்களில் பெரிய வெற்றிகளை வழங்கும் வாய்ப்பும் இருக்கும். குறிப்பாக புதிய தொழில்நுட்பங்கள், ஆராய்ச்சி துறைகள், புதுமையான வணிக முயற்சிகள் போன்றவற்றில் கும்பராசிக்காரர்கள் வெற்றி பெறும் திறன் அதிகம். ஆரம்பத்தில் பணம் மெதுவாக வந்தாலும் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்கள் நிலையான வருமானத்தையும் செல்வத்தையும் உருவாக்க முடியும். மேலும் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை குடும்ப நலனுக்காகவும் சமூக நலனுக்காகவும் பயன்படுத்தும் மனப்பாங்கும் கொண்டவர்கள். கும்பராசிக்காரர்கள் திருமண வாழ்க்கை பொதுவாக புரிதல் மற்றும் நட்பு ஆகியவற்றின் மேல் அமைந்ததாகவே இருக்கும். அவர்கள் வாழ்க்கை துணையாக ஒருவரை தேர்ந்தெடுக்கும் போது வெளிப்புற அழகை மட்டும் பார்க்க மாட்டார்கள். அந்த மனிதரின் மனப்பான்மை, சிந்தனை, வாழ்க்கை நோக்கம் ஆகியவற்றை அதிகமாக கவனிப்பார்கள். அதனால்தான் கும்பராசிக்காரர்கள் தங்களுடன் கருத்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒருவரை வாழ்க்கை துணையாக விரும்புவார்கள். திருமணத்திற்கு பிறகு அவர்கள் குடும்பத்தின் முன்னேற்றத்திற்காக மிகவும் பொறுப்புடன் செயல்படுவார்கள். ஆனால் அவர்களின் சுதந்திர மனப்பாங்கு காரணமாக சில நேரங்களில் தனியாக சிந்திக்க அல்லது அமைதியாக இருக்க விரும்புவார்கள். இந்த விஷயத்தை அவர்களின் வாழ்க்கை துணை புரிந்து கொண்டால் குடும்ப வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியானதாகவே இருக்கும். மேலும் இதையெல்லாம் தாண்டி கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையை முழுமையாக கவனித்தால் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருப்பதை உணர முடியும். அவர்கள் வெறும் பணம் சம்பாதித்து வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் கொண்டவர்கள் அல்ல. உலகில் ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களின் மனதில் இருக்கும். அது சிறிய அளவில் இருந்தாலும் மற்றவர்களுக்கு உதவும் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் விரும்புவார்கள். இந்த மனப்பாங்கு காரணமாக அவர்கள் வாழ்க்கையின் இறுதியில் ஒரு பெரிய மனநிறைவை அடைவார்கள். அவர்களின் வாழ்க்கை அனுபவங்கள் மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாகவே மாறும். மேலும் கும்பம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில குறிப்பிட்ட வயது காலங்களில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. வாழ்க்கையின் ஆரம்ப காலங்களில் அவர்கள் பல விஷயங்களை அனுபவத்தின் மூலம் கற்றுக்கொள்வார்கள். அந்த அனுபவங்களில் சில சிரமங்களும் இருக்கலாம். குறிப்பாக இளமை வயதில் அவர்கள் எடுத்துக்கொள்ளும் முடிவுகள் சில நேரங்களில் எதிர்பாராத சவால்களை உருவாக்கக்கூடும். இதனால் அந்த காலங்களில் அவர்கள் அதிகமாக சிந்தித்து முடிவெடுப்பதும் நல்லது. நண்பர்கள், தொழில், பணம் போன்ற விஷயங்களில் மிகுந்த நம்பிக்கை வைத்து செயல்படாமல் ஒவ்வொரு முடிவையும் கவனமாக ஆராய்ந்து எடுப்பது அவர்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த சவால்கள் அவர்களை தடுக்க அல்ல, அவர்களை மேலும் வலிமையானவர்களாக மாற்றும் அனுபவங்களாக மாறும். இந்த காலத்தை பொறுமையுடனும் அறிவுடனும் கடந்து சென்றால் அதன் பிறகு காலங்கள் மிகவும் நல்ல முன்னேற்றத்தை வழங்கும். கும்ப ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் சில சமயங்களில் திடீரென நல்ல பணவரவு கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன. அவர்கள் நீண்ட காலமாக செய்து கொண்டிருந்த முயற்சிகள் ஒரே நேரத்தில் நல்ல பலனை கொடுக்கக்கூடும். குறிப்பாக அவர்கள் சிந்தித்து உருவாக்கிய புதிய யோசனைகள் அல்லது தொழில் முயற்சிகள் திடீரென பெரிய வெற்றிகளை தரலாம். சில நேரங்களில் ஒரு புதிய வேலைவாய்ப்பு, வெளிநாட்டு தொடர்பு அல்லது ஒரு பெரிய திட்டத்தில் பங்கேற்கும் வாய்ப்பு இவர்களின் வாழ்க்கையில் பணவரவை அதிகரிக்க காரணமாக இருக்கலாம். கும்பராசிக்காரர்கள் பொதுவாக எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்படுவார்கள் என்பதால் அவர்கள் சம்பாதிக்கும் பணத்தை மெதுவாக சேமித்து வாழ்க்கையை நிலையானதாக மாற்றும் திறன் கொண்டவர்கள். கும்ப ராசிக்காரர்களுக்கு சில ராசிகளுடன் சேர்ந்து வாழும் போது நல்ல புரிதலும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்றும், குறிப்பாக மிதுனம்,
துலாம், தனுசு போன்ற ராசிகளுடன் அவர்கள் நல்ல நட்பு மற்றும் உறவை உருவாக்கும் வாய்ப்புகள் அதிகம். இந்த ராசிகளின் மனிதர்கள் கும்ப ராசிக்காரர்களின் சிந்தனைகளையும் சுதந்திர மனப்பாங்கையும் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள். இதனால் வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருந்து முன்னேற முடியும். திருமண வாழ்க்கையிலும் நட்பிலும் இந்த ராசிகளுடன் இணைந்தால் நல்ல அமைதியும் சமநிலையும் உருவாகும் என்று பலர் நம்புகின்றனர். இருந்தாலும் எந்த உறவாக இருந்தாலும் உண்மையான புரிதலும் அன்பும் இருந்தால் அது நீண்ட காலம் நிலைத்திருக்கும் என்பதும் முக்கியமானது உண்மை. கும்ப ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் சில நேரங்களில் பெரிய செல்வ யோகங்கள் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக அவர்கள் புதிய சிந்தனைகளையும் புதுமையான முயற்சிகளையும் பயன்படுத்தி ஒரு தொழிலை உருவாக்கினால் அது அவர்களுக்கு நல்ல செல்வத்தை அளிக்கக்கூடும். தொழில்நுட்பம், அறிவியல், சமூக சேவை, கல்வி, ஆராய்ச்சி போன்ற துறைகளில் அவர்கள் முன்னேறினால் வாழ்க்கையில் பெரிய வெற்றிகளை அடைய முடியும். மேலும் அவர்கள் மனதில் வைத்திருக்கும் இலக்குகளை பொறுமையுடன் தொடர்ந்து முயற்சி செய்தால் அந்த முயற்சிகள் ஒரு கட்டத்தில் பெரிய பலனை வழங்கும். இதனால் கும்பராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மெதுவாக செல்வத்தை உருவாக்கி நிலையான வாழ்க்கையை அடைய முடியும். கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி என்பது வெறும் பணம் அல்லது பதவி மட்டுமல்ல. அவர்கள் வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்களும் மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும் தான் அவர்களின் உண்மையான செல்வமாக மாறும். பலர் அவர்களை நினைவில் வைத்துக் கொள்வதற்கு காரணம் அவர்களின் நல்ல மனமும் சமூகத்திற்கு செய்த நல்ல செயல்களும் தான். இந்த குணங்கள் காரணமாக கும்பராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இறுதியில் ஒரு பெரிய மனநிறைவை அடைவார்கள். அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை பலருக்கும் ஒரு உத்வேகமாகவே மாறும். சரி, இப்படி மேலும் மேலும் உங்கள் ராசி பலன்கள், கிரக நிலைகள், பரிகாரங்கள் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.